Good morning, students. This video deals with part 2, Unit 6, 12th English Supplementary. Remember Caesar, written by Gordon Davitt. The last video itself, we have seen about the author and outline of the story. Now, I am going to explain summary of this story. There are four main characters in this story. The first one is Lord Weston, a judge. Next, Roger Chetwynd, Weston's assistant. Lady Weston, Weston's wife. Next, Caesar, he is a gardener. So these are the main characters of this supplementary. Remember Caesar. So now I am going to explain summary of this story. The play Remember Caesar is a comedy about an absent-minded and forgetful judge, Lord Weston. So yesterday itself we have seen outline of the story. So in this story deals with an absent-minded and forgetful judge, Lord Weston. ஸோ அவரை பற்றி அந்த ரெமெம்பர் சீசர் ஸ்டோரி வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஒரு ஜட்ஜோட லைஃப் ஸ்டோரி. ஸோ அவர் யாருன்னா லார்ட் வெஸ்டன். ஸோ ஹீஸ் அன் ஆப்சன்ட் மைண்டட் பர்சன் அண்ட் ஃபர்கெட்ஃபுல் பர்சன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றின ஒரு காமெடியான ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் இந்த ரெமெம்பர் சீசர். சரிங்களா? நெக்ஸ்ட், லார்ட் வெஸ்டன் டிஸ்கவர்ட் a piece of paper with the words "Remember Caesar" in his pocket. He feared that the message was a warning conveyed by his enemies, as the message was sent on the 15th of March, the day Julius Caesar was assassinated. He was convinced that someone was plotting his murder. So, Lord Weston, he found out a piece of paper with his pocket. The piece of paper with the words of "Remember Caesar." ஸோ அப்படிங்கிற வேர்ட்ஸோடு இருக்குது. ஸோ அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எங்கே இருக்குது? இவருடைய பாக்கெட்டில் இருக்குது. ஸோ அதில் என்ன அந்த குட்டி பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா "ரெமெம்பர் சீசர்" அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ ஆஃப்டர் சீயிங் திஸ் பேப்பர், லார்ட் வெஸ்டன் காட் ஃபியர். ரொம்ப அப்படியே பயந்துட்டார். Why he got fear? எதுக்காக அப்படி என்ன ரீசன்? What is the reason means? The message was warning conveyed by the enemies, by his enemies, especially his enemies, because he is a legal judge, very very honorable judge. ரொம்ப நேர்மையான ஒரு இது, இல்லீகலாக எதுக்குமே போக மாட்டார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ், அப்படி இல்லை ஒரு பர்சன் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பனிஷ் பண்ண யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பயப்படுறார். ஸோ அட் த சேம் டைம் திஸ் மெசேஜ் சென்ட் ஆன் 15th March, தட் இஸ் கால்ட் ஐட்ஸ் ஆஃப் மார்ச் இன் லிட்ரேச்சர். ஸோ இப்போது அந்த எஸ்பெஷலி அந்த மெசேஜ் வென் இட் கேம் மீன்ஸ் இட் கேம் 15th March, March 15 வந்திருக்கு. ஸோ March 15 என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் டே மீன்ஸ் தட் டே அசாசினேட்டட் ஜூலியஸ் சீசர். ஸோ அந்த நாள் தான் அசாசினேட் மீன்ஸ் மர்டர். யார் மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலியஸ் சீசர். அப்போ ஜூலியஸ் சீசர் யார்? அப்போது அவர் அந்த டே வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ அந்தளவுக்கு ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபிகரா, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நினைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டே வந்து ஜூலியஸ் சீசர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இந்த ஜூலியஸ் சீசருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஜூலியஸ் சீசர் வாஸ் ஏ பிரில்லியன்ட் மிலிட்ரி ஜெனரல் அண்ட் கிரேட் ரோமன் மொனார்க். ஸோ ரோமன் காலத்தில் ஆட்சியில் ரூல்ஸில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு மிலிட்ரி ஜெனரல், ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மிலிட்ரி ஜெனரல் யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசர்னு அவன் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு போல்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலியஸ் சீசரை பற்றின ஜூலியஸ் சீசர் கேரக்டர்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார், பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ரோமன் மொனார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மிலிட்ரி ஜெனரலாக அவர் இருந்திருக்கார். அட் த சேம் டைம் ஹி வாஸ் born on 13th of July in 100 BC. பிசின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வென் ஹி வாஸ் born on means 13th of July. ஸோ அப்போ 100 பிசி முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பிறந்திருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அப்போ பிறந்த இவர் ஹி கிரியேட்டட் த ஜூலியன் கேலண்டர் விச் இஸ் த பேசிஸ் ஃபார் டுடேஸ் கேலண்டர். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று வந்து ஹி கிரியேட்டட். அண்ட் தென் நவ் வி ஆர் ஃபாலோயிங் த பேசிஸ் ஆஃப் த ஜூலியன் கேலண்டர். ஸோ அந்த கேலண்டர் பேசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நவ் வி ஆர் டுடேஸ் கேலண்டர் என்றால் வி ஆர் கால்குலேட்டிங். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். தென் he was assassinated by a group of Roman senators in 44 BC. So 44 BCல so group of peoples என்ன பண்ணி சேர்ந்து assassination. Yeah, so what is the differentiation between murder and assassinations? So any kind of ordinary people died with that is a murder. ஒரு சாதாரண people வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா that is called murder. ஒரு பெரிய பர்சன் எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியராக தெரியக்கூடிய ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் வந்து அசாசினேட் பண்ணுறோம், ஒரு மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அசாசினேஷன். அப்போ சாதாரண பீப்புள் வந்து கொலை செய்கிறதுக்கு பேர் மர்டர். ஸோ இதே ஒரு பெரிய ஒரு பர்சனை நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து மர்டர் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்டு அசாசினேஷன்ஸ். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணாங்கன்னா செனேட்டர்ஸ்னால் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. So the day that Julius Caesar was murdered, 15th March, was called the Ides of March in ancient Rome. ஸோ அந்த டே தான். ஸோ அந்த டே வந்து அந்த 15th March என்ன சொல்கிறேன்னா ஐட்ஸ் ஆஃப் மார்ச்னு சொல்கிறாங்க இதில் ஆன்சியன்ட் ரோமில். ஸோ அந்த நாள் யார் இறந்துட்டாங்க, ஜூலியஸ் சீசர் வந்து இறந்தாங்க. ஸோ அதனால தான் ஸோ 15th July வந்து என்னாச்சு அப்படின்னா ஜூலியஸ் சீசரை பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்க. ஸோ அதே சேம் டேட்டில் என்ன வந்திருக்கு, எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வாட் மெசேஜ் கேம், என்னது, ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மெசேஜ் கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டார். என்ன காரணம், அன்னைக்கு தான் வந்து சீசரை மர்டர் பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ யூ மஸ்ட் பி பிஹேவ் ப்ராப்பர்லி அதர்வைஸ் வி கில் யூ அப்படிங்கிறது தான் இதில் மெயின் ரீசன், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, ஆஹா சீசர் என்ன பண்ணாங்க 15th March அசாசினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த சேம் டேட் என்ன பண்ண போகிறாங்க, நமக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிட்டாரு, ரொம்ப பயந்து இருக்கார். யார், இந்த நம்ம ஜட்ஜ், வாட் இஸ் நேம், லார்ட் வெஸ்டன். ஸோ அப்போது லார்ட் வெஸ்டன் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. ஸோ தட் பேப்பர் ஹாஸ் ரிட்டன் ரிமெம்பர் சீசர். அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கு, ரிமெம்பர் சீசர்னு எழுதிருக்கு. ஸோ ஆஃப்டர் சீயிங் தட் பேப்பர் ஹீ காட் ஷாக்ட் அண்ட் ஃபியர்ட். ஸோ பார்த்தோன்னே என்ன ஆகிட்டார், ஷாக் ஆகிட்டார், ரொம்ப பயப்பட்டுட்டார். பிகாஸ் என்ன இது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த சீட்டு அந்த நியூஸ் வந்த டேட் என்னென்னா 15th March. ஸோ 15th Marchல ஏன் இவரை பயந்துக்கான ஒரு காரணம் என்னென்னா, ஸோ 15th March என்ன பண்ணாங்க, ஜூலியஸ் சீசரை அசாசினேட் பண்ணாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, எனிமீஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க, வார்னிங் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, இந்த லார்ட் வெஸ்டன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பயப்படுறார். சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஸ்டோரி வி வில் see in the next class. Okay, thank you.